நம்ம இது வரைக்கும் பிரபஞ்சத்தோட இணக்கமாதல் தொடர்பான வீடியோ பதிவுகளாக பார்த்துட்டு வரோம். ஸோ அதை தொடர்ந்த பதிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறதும். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, உங்கள் ஆன்மாவை மகிழ்விப்பதால் பிரபஞ்சத்தோடு இணக்கமாக முடியும். அப்போ உங்கள் ஆன்மா என்னெல்லாம் எதிர்பார்க்குது அப்படின்னா, பிறருக்கு நீங்கள் உதவி செய்கிறத எதிர்பார்க்குறாங்க, பிறரை நீங்கள் மகிழ்விக்கிறத பார்த்து மகிழ்கிறாங்க, இயற்கையோடு நீங்கள் கலந்துருக்கிறத விரும்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஆன்மா எதிர்பார்க்குற நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது நிச்சயம் உங்கள் ஆன்மா மனம் மகிழும் பொழுது பிரபஞ்சத்தோடு இணக்கமாகும். பிரபஞ்சமே உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஸோ செல்ஃப் லவ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சுய அன்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. ஸோ ஒவ்வொருவருமே உங்களோட ஆன்மாவை உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணும். ஒரு ஆடை அலங்காரத்தின் மூலயமா, ஒரு சில வெளி தோற்ற அழகின் மூலயமா கூட நீங்கள் உங்களை ரொம்ப அழகாக நேசிக்க ஆரம்பிக்கலாம். தினமும் கண்ணாடி முன்னாடி நில்லுங்க, சிரிங்க, அழகழகாக ஆடைகள் உடுத்தி பாருங்கள். இருக்கிறத வச்சு இப்போ ஆடைகள் விதவிதமாக இல்லாதவங்க கூட நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ஸ்மைல்னால கூட நம்ம ஆன்மாவை மனம் மகிழ செய்ய முடியும். இப்படி தான் இருக்கணுன்றது கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி சிரிக்கணுன்றதுக்கு வேறு எந்த தேவைகளும் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம நினச்சா நம்ம கண்டிப்பாக சிரிக்கலாம். நாம் தான் நம்மளுக்கு தடை விதிச்சுக்கிறது. ஸோ அப்போ சந்தோஷமாக நீங்கள் உங்கள் ஆன்மாவை வச்சுக்கும் பொழுது நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சந்தோஷமானது, உங்கள் ஆன்மாவை சந்தோஷப்படுத்துகிறீங்க அப்படின்ற அந்த செயலானது எந்த விதத்துலையும் பிறரை காயப்படுத்திடவே கூடாது. பிறரை காயப்படுத்தி வர சந்தோஷத்தை உங்கள் ஆன்மா விரும்பவே மாட்டாங்க. எல்லாரோட ஆன்மாவுமே பிறரை காயப்படுத்தி வர மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஸோ அதனால் எந்த அளவுக்கு பிறரை மகிழ வச்சு உங்கள் ஆன்மாவை சந்தோஷப்படுத்த முடியுது, மகிழ வைக்க முடியுது அப்படின்றத யூகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான செயல்களை செய்ய ஆரம்பிங்க. ஸோ பிரபஞ்சத்தோடு உங்களால் ஈஸியாக இணக்கமாக முடியும். நன்றி, வணக்கம்.